என்னது ஸ்னேக் கேம், சோலோ பங்க், ஃபிளாப்பி போர்ட், பிரேக் அவுட் போர்ட், ஷூட்டர் கேம் கன்சோல் நீங்களே பண்ணலாமா? அதுக்கு என்ன காம்பனன்ட்ஸ்லாம் தேவைன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது ஒரு டாட் மேட்ரிக்ஸ் போர்டு, ஒரு ESP32, ஒரு 1.44 இன்ச் TFT RGB கலர் டிஸ்பிளே, 4 டாக்டைல் புஷ் பட்டன்ஸ், 2 LED கிரீன் அண்ட் ரெட்டு, ஒரு அனலாக் ஜாய்ஸ்டிக் மாடியூல், சம் ஹெடர் பின்ஸ், டாட் போர்டோட சால்டர் பண்ண சிங்கிள் கோர் வயர் ஃபியூ மீட்டர்ஸ்க்கு தேவை. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காம்பனன்ட்ஸ்க்கு அளவான ஃபீமேல் ஹெடர் பின்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கன்சோலை இப்படி தான் பிளேஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வயரிங் கனெக்ஷன் கொடுத்துடலாம். வீடியோ பார்க்குறவங்களுக்கு பின் அண்ட் சர்க்யூட் டயக்ராம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. இதில் குரூஷியலான பார்ட்டு இந்த சால்டரிங் தான். இதை மட்டும் ஷார்ட் ஆகாமல் வச்சுட்டோம்னா 90% கம்ப்ளீட் ஆகிடும். This is our final look of the gaming console. First இந்த செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல் குட். கனெக்ஷனில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் இதுக்கான ப்ரோக்ராமை ஆர்டினோ ஐடியில் ரைட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்க்கலாம். இதில் டோட்டல் 5 கேம் கோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேம் ஸ்னேக், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கேம் தான். செகண்ட் சோலோ பாங், லைக் பிங் பாங் கேம். தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபிளாப்பி போர்டு, பட் இங்கே பிளாக் தான் இருக்கும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் போர்டு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபைனலாக ஷூட்டர், ஒரு ஃபைட்டர் ஜெட் லைட் கேம்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்க தாரிக் டெக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.